நடிகர் சியான் விக்ரம் மேல அதிரடி கேஸ். ஒரே ஒரு ரீல்ஸ் கதற விட்ட வனத்துறை அதிகாரிகள். சட்டத்தை மீறி வீட்டுல குரங்கு வளர்ப்பான். ஈஸி சேர்ல உட்காந்துருக்காரு மேடம். வணக்கம் மக்களே. சமீபத்துல சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா இருக்கிற ஒரே விஷயம் நம்ம சியான் சார் அவர்களோட ஒரு மங்கி ரீல்ஸ் வீடியோ தான். வில்லங்கத்தை விலைக்கு வாங்கிய சியான், ஒரே ஒரு ரீல்ஸ் சிக்கிய விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள்ல ஒரே பரபரப்பா ஓடிட்டு இருக்க விஷயம்தான் விக்ரம் சார் ரீசெண்டா போட்ட இன்ஸ்டாகிராம் போஸ்ட். அந்த போஸ்டை டெலீட் பண்ணிட்டாலும் கூட வனத்துறை விசாரணை வரைக்கும் இந்த விஷயம் போயிருக்கு. அந்த அரிய வகை குரங்கு யாருடையது, விக்ரம் சாருக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம், ஏன் வனத்துறை அதிகாரிகள் அதை விசாரணை பண்ணணும் அப்படின்ற முழு விவரத்தை பத்தியும் இந்த வீடியோல முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஈஸி சேர்ல உட்காந்துருக்காரு மேடம். 2 நாளைக்கு முன்னாடி நடிகர் விக்ரம் அவர்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதுல ரொம்பவே கியூட்டா கொஞ்சம் வித்தியாசமான குரங்குகளோட அவர் ஜாலியா விளையாண்டுட்டு கட்டி பிடிச்சிட்டு கொஞ்சிட்டு இருக்கிற மாதிரியான வீடியோ தான் அது. அதை பார்த்த விக்ரம் சாரோட ஃபேன்ஸ் எல்லாருமே வாவ், விக்ரம் சார் எவ்வளோ கியூட்டா விளையாண்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் அள்ளி தெளிச்சிருந்தாங்க. ஆனா அது ஒரு சாதாரண ஊர்ல இருக்கக்கூடிய குரங்கு கிடையாது. அது ஏசியாவிலேயே ரொம்ப அபூர்வமான பாதுகாக்கப்பட்ட லார் கிஃபன் அப்படின்ற ஒரு மனித குரங்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வனவிலங்கு ஆர்வலர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதற்கு அப்புறமா தான் இந்த விஷயம் ரொம்பவே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சரி, இந்த குரங்கு ஏன் விக்ரம் சாரோட வீட்டுல வளர்க்குறாரு அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க. கண்டிப்பா விக்ரம் சாரோட வீட்டுல வளர்க்கக்கூடிய குரங்கு கிடையாது. விசாரணையில என்ன தெரிய வந்திருக்குன்னா, விக்ரம் சாரோட பொண்ணோட மாமனார், அதாவது பிரபல கவின் கேர் நிறுவனத்தோட தலைவர் CK ரங்கநாதன் சாருக்கு சொந்தமான பண்ணையில இருக்கக்கூடிய குரங்கு வகை தான் இது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அது மட்டும் இல்லாம சென்னை ஈஞ்சம்பாக்கத்துல இருக்கக்கூடிய அவரோட பொண்ணோட மாமனார் வீட்டுக்கு விக்ரம் சார் போனப்பதான் அங்க இருந்த குரங்க பார்த்து ஆசையா வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஈரோட்ல இருந்து புரோக்கர் மூலியமா மணிப்பூர் வழியா இந்த குரங்குகளை வாங்கி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நார்மலா அவர் ஒரு குரங்க வாங்கிட்டு தானே வந்திருக்காரு. இதை ஏன் இவ்வளோ பெரிய ப்ராப்ளமா மாத்தணும் அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? இந்த லார்கிஃபன் அப்படின்ற அரிய வகை குரங்கு சர்வதேச அளவுல CITES அமைப்பால பாதுகாக்கப்படுது. CITES அப்படின்னா கன்வெக்ஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட் இன் என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ், அதாவது அழிவோட விளிம்புல இருக்கக்கூடிய உயிரினங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயும் இது இணைப்பு 1 பட்டியல்ல பாதுகாக்கப்பட்ட ஒரு உயிரினமா கருதப்படுது. அதாவது இது ரொம்பவே அரிதான குரங்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஷெட்யூல் 4ல இந்த வனவிலங்குகளை பாதுகாப்பா ஒரு இடத்துல வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க. இந்த அரிய வகை குரங்கு எப்படி ஒருத்தரோட வீட்டுக்கு போச்சு அப்படின்றதுதான் இப்ப ஒரு பிரச்சனையா மாத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த குரங்க வளர்க்கணும் அப்படின்னா சரியான இறக்குமதி பேப்பர்ஸ் இருக்கணும், அரசாங்கத்தோட பெர்மிஷன் இருக்கணும், அது இல்லாம பர்வேஷ் அப்படின்ற போர்ட்டல்ல பதிவு பண்ணிருக்கணும். இதெல்லாம் இல்லாம இந்த மாதிரியான அரிய வகை விலங்குகளை தனியா வீட்டுல வளர்க்கறது அப்படின்றது சட்டப்படி தப்பு அப்படின்னு சொல்றாங்க. இதனால வைல்ட் லைஃப்ல இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் கொடுத்த புகார் அடிப்படையில சென்னையில வனவிலங்கு காப்பாளரா இருக்கக்கூடிய யோகேஷ் குலாலா ECRல இருக்கக்கூடிய கவின் கேர் நிறுவனத்தோட பண்ணை வீட்டுக்கு போய் தீவிரமா விசாரிச்சுட்டு வராங்க. விஷயம் வனத்துறை வரைக்கும் பெருசானனால விக்ரம் சார் அவர்கள் இன்ஸ்டாவில இருந்து ஏன் இந்த மாதிரியான வீண் சர்ச்சை அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் வீடியோவை டெலீட் பண்ணிட்டாரு. இருந்தாலும் கூட குரங்குகள் எல்லாம் லீகலா தான் வாங்கிட்டு வந்திருக்காங்களா, இல்ல அதற்கான ஆவணங்கள் எல்லாமே கரெக்டா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வனத்துறை அதிகாரிகள் தீவிரமா சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய செலிபிரிட்டிங்க சோசியல் மீடியால போடுற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட எவ்வளோ பெரிய விஷயமா மாறுது அப்படின்றதுக்கு இந்த ஒரு விஷயம்
ஒரு எடுத்துக்காட்டாவே மாறி இருக்கு. ஸோ இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இன்றைய கிங் வைரல் நியூஸ்களை வழங்குவோர் அதிக மசாலா அதிக சுவை ஆச்சி மசாலா. பூர்விகால அட்டகாச ஆடி ஆஃபர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பூர்விகால பொருட்கள் வாங்கி 1 கோடிக்கும் மதிப்பிலான கூப்பன்களை வின் பண்ணும் வாய்ப்பை பெறுங்க.